வணக்கம். சட்டசபை தேர்தலில் திமுக 234 தொகுதியில் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியமில்லை. எமர்ஜென்சியை எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் திமுகவினர் அப்படின்னு முதல்வர் கூறியிருக்கிறார். தனக்கு எதிராக இருந்தவர்கள் அனைவரையும் கைது செய்தார் இந்திரா. அதில் திமுகவினரும் அடக்கம். உண்மையிலேயே எமர்ஜென்சியை எதிர்த்தவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன், ராஜ் நாராயண், மொராஜி தேசாய், சரண் சிங், கிருபலானி, அடல் பிஹாரி வாஜ்பாய், எல்கே அத்வானி போன்றவர் தான். தேர்தலை நடத்துவதாக இந்திரா காந்தி அறிவிக்கும் வரை அதை எதிர்த்து பல வழிகள் போராட்டம் நடத்தினார். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜனதா கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து மொராஜி தேசாய் தலைமையில் ஆட்சியை பிடித்தாங்க. அதன் மேலே போட்டிருந்த சர்க்காரியா கமிஷன் வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்வதற்காக ஜனதா கட்சிக்கு ஆதரவு வழங்கியவர் திமுக தலைவர் கருணாநிதி. பிரதமர் மொராஜி அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை. உடனே அடி உதை வாங்கியதை கூட மறந்து இந்திரா காந்தி காலில் போய் அப்படியே அடக்கலமாக்கி விட்டார். சர்க்காரியா கமிஷன்லேருந்து அவர் வெளியில் வந்துட்டார். இதுதாங்க திமுக செய்த எமர்ஜென்சி லீலை. ஜெய்ஹிந்த்.